ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 குழந்தைகளுக்கும் ஒரே தட்டில் போட்டு தான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அதனால் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரே தட்டில் போட்டு ஊட்டிகிட்டு இருந்தேன். தீக்ஷித் வந்து கொஞ்சம் பெரிய பையங்கனால கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கல, ஸ்பீடாகவும் முழுங்கிடுவான். செடியை வந்து கொஞ்சமாக தான் கொடுக்கணும், ஸ்லோவாக தான் சாப்பிடுவான். அப்படி இருக்கும்போது தீக்ஷித் வந்து அப்படியே விளையாடிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிட்டுக்குவான். செடியை வந்து கம்மியாக தான் சாப்பிட்ருப்பான். ஆனால் போட்ட சாப்பாடு வந்து முடிஞ்சிருக்கும். தீக்ஷித் வந்து வயிறு நம்ப சாப்பிட்ருப்பான். செடியை வந்து பத்தாம தான் சாப்பிட்ருப்பான். மறுபடியும் போட்டு விட்டுனா அண்ணன் சாப்பிட்டா நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்ட்டுருவான். சாப்பாடு அவ்வளோ நேரம் இவங்க கூட விளையாண்டு ஊட்டியுமே ஒருத்தனுக்கு வந்து பத்தாவது சாப்பாடு தான் ஊட்டியிருப்பேன். அவனுக்கும் வந்து பசியாகும், ஆனால் அதை சொல்ல தெரியாது அவனுக்கு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், 10ஆம் சாப்பாடு ஊட்டிட்டோம் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா 2 தட்டில் தனித்தனியாக போட்டுறேன். 2 பேர்த்துக்கும் ஒருத்தனுக்கு இதுலேருந்து எடுத்து விட்டுவேன், இன்னொருத்தனுக்கு அதுலேருந்து எடுத்து விட்டுவேன். வேணா மறுபடியும் போட்டு வேணாலும் ஊட்டுவேன், ஆனால் தனித்தனியாக தான் போட்டு ஊட்டுவேன். 2 தட்டில் போட்டு ஊட்டுறதுனால அவன் வயிறு நம்ப சாப்பிட்டான் அப்படின்னு எனக்கும் தோணுது, அவனும் வயிறு நம்ப சாப்பிட்டுறான். 2 குழந்தைகளுக்கும் ஒரே தட்டில் ஊட்டும்போது இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கா?